வாய்ப்புகளிலே 517 தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். கடந்த முறையை விட கிட்டத்தட்ட ஒரு 12 வாக்குறுதிகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வாக்குறுதிகளிலே பல அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன. விடியல் பயண திட்டம் உள்ளிட்டவற்றுக்காக மேலும் 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. திண்டிவனம் முதல் திருவண்ணாமலை வரை புதிய அகலப்பாதை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியினை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் MRTS என்று சொல்லப்படக்கூடிய சென்னை மற்றும் பரங்கிமலை இடையிலான அந்த பறக்கும் ரயில் சேவையை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைத்தால் மெட்ரோ ரயிலுக்கு இணையான சேவையை தமிழக அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். பல புதிய ரயில்வே திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக முதலமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். கோவை முதல் கரூர் வரை பல்லடம் வழியாக புதிய ரயில்வே வழித்தடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை அன்னூர் கோபிச்செட்டிப்பாளையம் சேலம் இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே நேரடியாக ரயில் வழித்தடம் ஒன்று புதிதாக அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கும்பகோணத்தில் இருந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வழியாக விருத்தாச்சலத்திற்கு செல்லக்கூடிய விதமாக புதிய ரயில்வே வழித்தடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே 10க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றன. நாம் அந்த வாக்குறுதிகள் படி பார்த்தோம் என்றால் பள்ளி கல்வித்துறையிலே 15 லட்சம் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உட்பட பலருக்கும் புதிய திட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பள்ளி கல்வித்துறை என்றோம் என்றால் 15 லட்சம் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையிலே காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார், வாக்குறுதியாக வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மகளிர் மேம்பாட்டுக்காக 1,31,00,000 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் இப்பொழுது 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய திமுகவின் ஆட்சி காலத்திலே அந்த உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்று முதலமைச்சர் தங்களுடைய வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் என்று 20 லட்சம் விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் வாக்குறுதியாக வழங்கியிருக்கின்றார். வீட்டு வசதி திட்டத்தை பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுகளிலே 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழே தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த வருமான வரம்பு தொகை என்பது 5 லட்சமாகவும் காப்பீட்டு தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். உயர்கல்வியை பொறுத்தவரை கல்லூரி மாணவ மாணவியரின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய விதமாக புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே மாதந்தோறும் 1,500 ரூபாயாக அந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான நிதி உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதாவது புதுமை பெண் தமிழ் பெண் திட்டத்தின் கீழே இப்பொழுது மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாம் கடந்த முறை தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத அறிவிப்புகள். முதலமைச்சர் அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த புதிய வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். இடம்பெறாத புதிய வாக்குறுதிகளை கூட நாங்கள் நடைமுறை காட்டியிருந்தோம் என்கின்ற ஒரு கருத்தை சொன்ன முதலமைச்சர் தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான அந்த நிதி உதவி அதிகரிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழே நெல்லுக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாகவும் கரும்புக்கான கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். 1,31,00,000 பெண்கள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை பெற்று வருகின்றார்கள். இனி வரக்கூடிய ஆட்சி காலத்திலே அந்த உரிமை தொகையானது 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். முதல் அறிவிப்பாக முதலமைச்சர் சொன்னது 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். இதன் மூலமாக 15 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் பயிலக்கூடியவர்கள் பயனடைவார்கள் என்ற ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். உயர்கல்வித்துறையிலே கல்லூரி மாணவ மாணவியருடைய கல்லூரி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் கீழே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரக்கூடிய 1000 ரூபாய் 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். மீன்பிடி தடை காலத்திற்கான சிறப்பு நிவாரண தொகை என்பது இப்பொழுது 8,000 ரூபாய். மீண்டும் முதலமைச்சர் தலைமையில் அரசு அமைந்தால் அது 12,000 ரூபாய். தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழே சென்னையிலே செம்மொழி மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மாநில உரிமைகளை காப்பதற்காக ஏற்கனவே முதலமைச்சர் அமைத்திருந்த நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவினர் வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொண்டு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். மொத்தமாக 50 அறிவிப்புகளை முதலமைச்சர் கூறியிருந்தார். நகர்ப்புறங்களை முன்னேற்றுவதற்கான அறிவிப்புகளும் இடம்பெற்றிருந்தன. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட மாநகராட்சியின் அருகிலேயே
நவீன உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரங்கள் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். மொத்தமாக 50 அறிவிப்புகள் முதலமைச்சரால் வெளியிடப்பட்டிருந்தது. கூடுதலாக இருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்று ஒட்டுமொத்தமாக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் முதலமைச்சர் தற்பொழுது வழங்கியிருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 520 வாக்குறுதிகள் வரை இந்த முறையும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குறுதிகளிலே பெண்கள் உள்ளிட்டவர்களை கவரக்கூடிய விதமான பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே துறை வாரியாக தமிழக அரசு மீண்டும் முதலமைச்சர் தலைமையில் அமைந்தால் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து இந்த இலவச பம்பு செட்டுகள் உள்ளிட்ட கணக்குகளை எல்லாம் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உணவு உற்பத்தி அதிகரிப்பதற்கான நடவடிக்கை, டெல்டா மாவட்டங்களிலே 10,500 கிலோமீட்டர் அளவிற்கான தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவற்றை எல்லாம் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தியாக உணவு உற்பத்தியை 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி வழங்கியிருப்பதன் மூலமாக விவசாயிகளுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முதலமைச்சர் தலைமையில் மீண்டும் அமைந்தால் மேற்கொள்ளும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார். வேளாண் காடுகளுடைய பரப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் பாரம்பரிய நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகளில் 75,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ளும் வகையிலே ஆண்டுக்கு 1,500 மெட்ரிக் டன் விதைகள் உழவர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். காலநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய 1000 மாதிரி பண்ணைகள் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தங்களுடைய வாக்குறுதியாக தரிசு நிலங்கள் மற்றும் மண் வளம் குன்றிய 1,25,000 ஏக்கர் நிலங்களை மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஊரக பகுதிகளிலே உழவர் சந்தைகள் வெற்றிகரமாக செயல்படுவதை போன்று நகர்ப்புற பகுதியிலே 100 உழவர் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். முதல் கட்டமாக மாநகராட்சி பகுதிகளில் இவை அமைக்கப்படும். திமுக ஆட்சி அமைந்தால் பின்னர் படிப்படியாக நகராட்சி பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும். உழவர்களுக்கு உரிய விலை, அந்த போதுமான அளவு விலை கிடைக்கும் கூடிய விதமாக இந்த உழவர் சந்தைகள் விரிவுபடுத்தப்படும் என்ற தகவலை முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 1000 உணவு மதிப்பு கூட்டும் மையங்கள் நிறுவப்படும் என்றும் மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். உழவர் சந்தைகள் இல்லாத ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் விவசாயிகளுக்கான அறிவிப்பாக வேளாண் பெருங்குடி மக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர், மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட அனைவரும் பயனடையக்கூடிய விதமாக இனி ஆண்டுதோறும் மண்டல அளவிலே வேளாண் கண்காட்சிகளும் கருத்தரங்குகளும் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அனைத்து மாவட்டங்களிலும் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய உயர் வருமானம் தரக்கூடிய முருங்கை, கொய்யா, பப்பாளி, சப்போட்டா, பலா, நெல்லி, நாவல் பழம், சீத்தாப்பழம், ஆரஞ்சு பழம் உள்ளிட்டவற்றினுடைய தோட்டக்கலை சாகுபடி பரப்பை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டமாக மின் மோட்டார் உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி, ஆயத்த ஆடைகள் உற்பத்தி, உணவு பதப்படுத்தும் தொழில், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறப்பான வளர்ச்சி கண்டு வரக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலே தொழில் மற்றும் வேளாண் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். அந்த வகையிலே நகர பகுதிகள் மேம்பாடு, நவீன முறையில் உயர் தொழில்நுட்ப நிறுவன முதலீடுகள், நவீன திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக சிறப்பு பெருந்திட்டம் 2000 கோடி மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். புதிய ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவையான நிலம் எடுப்பு உள்ளிட்ட அனைத்தும் மாநில அரசால் முடித்து கொடுத்த பிறகும் கூட மத்திய அரசு பணி தொடங்காமல் இருக்கின்றது. உடனடியாக கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்குரிய பணிகளை தொடங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார். தென் தமிழ்நாட்டினுடைய தொழில் தலைநகரமாக தூத்துக்குடி வளர்ந்து வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே தூத்துக்குடியினுடைய துறைமுகமும் ரயில் போக்குவரத்தும் விமான போக்குவரத்தினுடைய பங்களிப்பும் தான் தென் தமிழ்நாட்டினுடைய தொழில் தலைநகராக தூத்துக்குடி திகழ்வதற்கு காரணமாக இருக்கின்றது. நவீன வசதிகளுடன் கூடிய விமான நிலையமாக தூத்துக்குடி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்திலே சரக்கு விமான போக்குவரத்து முனையம், கார்கோ டெர்மினல் அமைக்க மத்திய அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கி இருக்கின்றார். அதோடு சேர்த்து மேலும் பல புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மொத்தமாக கடந்த முறையை விட கிட்டத்தட்ட ஒரு 12 வாக்குறுதிகள் வரை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை திராவிட மாடல் 2.0 அரசில் செய்வோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முதலமைச்சர். மகளிர் மேம்பாட்டுக்கான திட்டமாக இல்லத்தரசிகள் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் பெண்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அந்த கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும்
மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோக பொருள்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரக்கூடிய பழைய பொருள்களுக்கு மாற்றாக இந்த 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்தி புதிதாக பொருள்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். மண்டல வாரியான வளர்ச்சியை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம், தென் தமிழக பகுதிகளுக்கு ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் என்று 4 வகையிலான திட்டங்களை தமிழகத்திற்கு வாக்குறுதியாக வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் 20,000 கோடி மதிப்பீட்டில் அவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். முதல்வர் படிப்பகங்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்து இணைய வசதியோடு அந்த பொது தேர்வுகளுக்கு எல்லாம் தயாராவதற்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு உதவக்கூடிய விதமான முதல்வர் படைப்பகங்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அமைக்கப்படும். இப்பொழுதெல்லாம் கொளத்தூர் தொகுதியில் நிறைய முதல்வர் படைப்பகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதிகளிலே முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். அங்கே சென்று போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அமர்ந்து அமைதியான சூழ்நிலையிலே இலவச இணையதள வசதி உள்ளிட்டவற்றையெல்லாம் பயன்படுத்தி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக உதவி செய்யப்படும் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.